வணக்கம். சிறப்பு அக்னி பரீட்சை நிகழ்ச்சிக்கு நேயர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். அக்னி பரீட்சை நிகழ்ச்சியில் தனிநபர் விறுவிறு பேட்டியுடன் தான் அக்னி பரீட்சை இதுவரை நடத்தி வந்தோம். இந்த முறை ஒரு புதிய முயற்சியாக வித்தியாசமாக சிறப்பு அக்னி பரீட்சை நடத்த இருக்கிறோம். ஆர்கே நகர் இடைத்தேர்தல், டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் இடைத்தேர்தலை ஒட்டி இதற்காக 3 முக்கிய வேட்பாளர்களை அழைத்திருக்கிறோம். அஇஅதிமுக பொதுச் செயலரும் முதலமைச்சருமான ஜெயலலிதா அவர்களை கேட்டிருந்தோம் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்க வேண்டும் என. அதற்கான அழைப்பதையும் கொடுத்திருந்தோம். ஆனால் போதிய அவகாசமின்மை, குறுகிய கால அவகாசம் போன்றவற்றால் அவரால் வர முடியவில்லை என்று நினைக்கிறோம். அவருக்கு பதிலாக அவரது கட்சியை சேர்ந்த CR சரஸ்வதி நம்மிடையே வந்திருக்கிறார். அதே போல பல கட்சிகள், பெரிய கட்சிகள் புறக்கணித்த பொழுதும் தைரியமாக களமிறவிருக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே வேட்பாளராக போட்டியிடும் திரு மகேந்திரன் நம்ம அரங்கிற்கு வந்திருக்கிறார். அதே போலவே சுயேட்சைகளில் பிரபலமானவர், மக்கள் போராளி என்ற அடைமொழியுடன் தற்போது உலா வந்து கொண்டிருக்கும் டிராபிக் ராமசாமி அவர்களும் நம்மிடையே வந்திருக்கிறார். மூவரையும் வரவேற்று இன்றைய சிறப்பு அக்னி பரீட்சையை தொடங்குவோம். வணக்கம். 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 முதல்ல மகேந்திரன் சார், உங்ககிட்ட தான் போகணும். உங்கள் வெற்றி வாய்ப்பு பல இடங்களில் சுற்றி வந்து கொண்டிருக்கிறீர்கள், பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கிறது? என்னுடைய வெற்றி வாய்ப்பு என்று சொல்வதை விட, நான் தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான ஒரு அரசியல் தலைவர், முதலமைச்சர், அவரை எதிர்த்து நான் போட்டியிடுகின்றேன். ஜனநாயகத்தினுடைய சில அடிப்படையான தன்மைகளை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் எனக்கு முக்கியமாக இருக்கிறது. ஜனநாயகத்தினுடைய வேர்கள் கிட்டத்தட்ட ஒரு 60 ஆண்டு கால அரசியலில் கொஞ்சம் கொஞ்சமாக அது அரிக்கப்பட்டு இன்று ஜனநாயகத்துக்கு உயிர் இருக்குமாங்கிற மாதிரியான ஒரு கேள்வி ஏற்படுது. அதை மீண்டும் புதுப்பிப்பதற்கான ஒரு விழிப்புணர்வு இயக்கம் என்பதை போலத்தான் நாங்கள் ஆதரித்து இந்த பிரச்சாரத்தை செய்கின்றோம். இதில் வெற்றிகள் என்பதை விட ஜனநாயகத்தினுடைய லட்சியங்களை மக்களிடம் கொண்டு சேர்ப்பது என்பது எங்களுடைய பிரதானமான கடமையாக இருக்கிறது. இந்த ஆர்கே நகர் தொகுதி என்பது தமிழ்நாட்டினுடைய புறக்கணிக்கப்பட்ட தொகுதிகளில் ஒன்றாக இருக்கிறது. அதற்கான ஆதாரங்கள் எல்லாம் இருக்கிறது. அந்த தொகுதி ஏன் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது? அந்த புறக்கணிப்புக்கு அரசு காரணம் என்று சொன்னால் மக்கள் ஏன் விழிப்புணர்வோடு அதை எதிர்த்து கேட்கவில்லை என்ற அடிப்படையில் மக்களிடம் சொல்லுகிற போது, நீங்கள் இந்த தேர்தல் இடைத்தேர்தலை பொறுத்த மட்டில் நீங்கள் இதை ஒரு தேர்தல் களமாக பார்க்கவில்லை, அரசியல் போர்க்களமாக பார்க்கிறீர்கள் சொல்லலாமா? இதுவரை இருந்தவர்கள் தேர்தலை ஒரு வெற்றி, வாக்குகளை சேகரிக்கக்கூடிய ஒரு இடமாக மட்டும்தான் பார்த்தார்கள். வெற்றி என்பதை தவிர வேறு இலக்கு இல்லை அவர்களுக்கு. மக்களை அரசியல் படுத்த வேண்டும், அரசியலை மாற்ற வேண்டும், அரசியல் ரீதியாக மக்களை சிந்திக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இல்லை. ஒரு ஆளும் கட்சி இருக்கிறது என்றால் அந்த ஆளும் கட்சி நாங்கள் இதை செய்கிறோம், எனவே எனக்கு வாக்களியுங்கள் அப்படின்னு. ஜனநாயகத்தில் நீங்க பார்த்தீங்கன்னாக்க அரசியல் கட்சி, மக்கள், அரசாங்கம், இது 3க்குமான தொடர்பு ரொம்ப முக்கியம். மக்களை ஒரு அரசியல் விழிப்புணர்வற்றவர்களாக வைத்துக்கொண்டு செய்ய முடியாது. நாங்க இதை ஒரு அரசியல் போராட்டமாகவும் நடத்துகிறோம். அதனுடைய அர்த்தம் என்னன்னாக்க, வெற்றி, ஓட்டு வாங்குறது உங்களுக்கு கவலை இல்லையாங்கிறதுல, ஓட்டுக்காக குறுக்கு வழிகளில் போகக்கூடாது. வெற்றியை விட வெற்றிக்கான பாதையும் அதனுடைய லட்சியங்களையும் அடிப்படையாக கொண்டு இந்த தேர்தலிலே போட்டியிடுகிறோம். எங்களுடைய அந்த திட்டத்திற்கு மக்கள் ஆதரவு பெருகி வருகிறது. மக்கள் ஆதரவு பெருகி வருதுன்னு சொல்றீங்க. டிராபிக் ராமசாமி, நீங்க மக்கள் போராளி என்று பலராலும் அழைக்கப்படுகிறீர்கள். தற்பொழுது நீங்கள் எதற்காக இந்த தேர்தலில் போட்டி போடுறீங்க? உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? இப்ப கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் பேசுகிற தோழர் மகேந்திரன் கூட அவருடைய வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கும்ன்றது அதை குறித்து பேச மறுக்கிறார். எனவே நீங்க என்ன சொல்ல போறீங்க? நிச்சயமா நல்ல வரவேற்பு, ஜெயித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. இன்னைக்கு தமிழ்நாட்டில் சமூக அமைப்புகள் எல்லாமே வர ஆரம்பிச்சாங்க. லஞ்ச ஊழலுக்காக எதிர்த்தான் நிற்கிறேன். இது தனிப்பட்ட முறையில் ஜெயலலிதா மேல விரோதமோ அந்த கட்சி மேலே இல்லை, சரியான பாதையில் செல்லலை. அதை மக்கள் மீது கொண்டு போறேன். குறிப்பா இன்னைக்கு இத்தனை நாளா புறக்கணிப்பட்ட ஆர்கே நகர்ல இன்னைக்கு கூட படம் எடுத்திருக்கேன். ஒரு கார்பரேஷன் ஏசி வண்டி இருக்குது, ரிப்பேர் பண்றாங்க. இதெல்லாம் தேர்தலுக்காக செய்யக்கூடிய மாதிரி தெரியுது. மக்கள் ஏமாறல. இன்னைக்கு மக்கள் விழிப்புணர்வு நல்லா இருக்கு. நிச்சயம் நல்ல வாய்ப்பு இருக்கு. வருகிற தேர்தலுக்கு இது அடிக்கோலாக இருக்கும். நிச்சயமா சொல்றேன், சமூக அமைப்புகள் கூட்டணி இல்லாத யாரும் ஜெயிக்க முடியாது. அது உண்மைதான். சமூக அமைப்புகள் அணுகிற ஆதரவும் அவசியம்தான். ஆனால் உங்களில் பொதுவாக ஒரு குற்றச்சாட்டு, விளம்பர பிரியர் நீங்கள், அதற்காக தான் இது போன்ற விளம்பரங்களை செய்தீர்கள். உயிரை பணியாற்றி விளம்பரம் செய்வான். குடும்பத்தை விட்டு 12 வருஷம் ஆச்சு. தேவையா எனக்கு விளம்பரமாது? பொண்ணு திட்டுறாங்க, பொண்டாட்டி திட்டுறாங்க, பசங்க திட்டுது, தேவையா விளம்பரமாது? உங்க போராட்டத்தால் எந்த பயனும் அந்த மாதிரி தெரியலையே. நீங்க மட்டும் தான் போஸ்டர் கிழிக்கிறீங்க, வேற யாரும் போஸ்டர் கிழிக்கல. பயன் சொல்லாதீங்க நீங்க. இன்னைக்கு இந்த தேர்தலை கூட ஆளுங்கட்சி பாராட்டுறாங்க, பேனர் வைக்கல. யாரால? தேர்தல் கமிஷன் இல்லையா? போராட்டத்தை வெற்றி என்னதுதான், தனி மனிதன் நினைக்கல. மக்கள் பின்னால இருக்காங்க. பேனர் வைக்காததுக்கு பேனர் வைக்க அவசியமே இல்லைன்ற
பில்டிங் ஜெயிக்க போற நம்பிக்கையில் அவங்க இருக்காங்க. அதனால பேனரே தேவையில்லை. அதெல்லாம் வேணாம். சால்ஜாப் இல்ல, அதான் சொல்றேன் நான். அதான் உண்மையா இருக்கலாம் இல்லையா? அதாவது சட்டத்தை மதிக்காத அரசியல் யாரா இருந்தாலும், அது எந்த கட்சியா இருந்தாலும் சரி, நான் வெறுக்கிறேன். என்னைக்கு இல்லை, எல்லாத்தையுமே எல்லா நாள்லயும் அது நிரூபிக்கப்பட்ட ஒன்று. நீங்க முதலமைச்சர் வேட்பாளராக முதலமைச்சர் களம் இறங்கியிருக்காங்க. அவர் வெற்றி வாய்ப்பு ஒரு அரசியல் போர்க்களமாக இதை பார்க்க, அரசியல் களமாக பார்க்க, தேர்தல் களமாக பார்க்கலன்னு சொல்றாரு. இவர் நிச்சயம் ஜெயித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்ற ஒரு கருத்தை வச்சிருக்கார். நீங்க எப்படி பார்க்க? ஒரு வேட்பாளரா நிக்கும் போது அவர்களுடைய எண்ணங்களை சொல்றது இல்ல, அவங்களுடைய இது. ஒரு கட்சியில ஒரு வேட்பாளர் நிக்கும் போது ஒரு வெற்றியை நோக்கி தான் அவங்க பயணிக்கணும்னு நினைப்பாங்க. அது தவறுன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒரு விஷயம் மன்னன் ஒரு கருத்தை சொன்னாங்க, ஐயா சொன்னாங்க, இன்னைக்கு கார்பரேஷன்காரங்க வேலை பார்த்தாங்க. இப்போ ஒரு சாக்கடை அடைப்பு எங்கேயாவது அங்க டிரைனேஜ் ப்ராப்ளம் வரும்போது அங்க எலெக்ஷன் நடந்தாலும் கூட அந்த வேலையை அங்கே செஞ்சுதாங்க ஆகணும். பிகாஸ் ஒரு டிரைனேஜ் ஆர்கே நகரை பொறுத்த வரைக்கும் அண்ணன் போயிருக்காங்க தெருத்துல. இட்ஸ் ரொம்ப சின்ன சின்ன தெருக்களுடைய இது. அதாவது பல வருடங்களுக்கு முன்னால் அது ஒரிஜினல் சென்னைங்கிறது அதான் அந்த காலத்துல. இப்ப மக்கள் தொகை பெருக 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 வீடுகள்லாம் ஜாஸ்தியாக ஒரு கன்ஜஸ்டட் ஏரியா. ஸோ நீங்க எப்ப வேணாலும் அங்க கார்பரேஷன் ப்ராப்ளம் வரும், டிரைனேஜ் ப்ராப்ளம் வரும். அடுத்த நிமிஷம் அங்க போய் அந்த பணிகளை செய்யணுமே தவிர தேர்தலுக்காக கார்பரேஷன் போய் அங்க வேலை செய்யல. ஒண்ணு. இரண்டாவது, இன்றைக்கு அம்மாவை பொறுத்த வரையிலும் ஆர்கே நகர்ல தேர்தலுக்காக நீங்க செய்யலன்னு சொல்றீங்க. எங்கிட்ட இப்ப இந்த புள்ளி விவரங்கள் இருக்கு. 48 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், 150 சட்டப்பேரவை உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள், மாநகர தந்தைகள், மாவட்ட ஊராட்சி வட்டார ஊராட்சி தலைவர்கள், நகராட்சி பேரூராட்சி தலைவர்கள், கூட்டுறவு அமைப்பின் தலைவர்கள், உறுப்பினர்கள், கிட்டத்தட்ட ஒரு 20,000க்கும் மேற்பட்ட அதிமுக தொண்டர்கள் என ஒரு அதிமுக படையை அங்க போன்ற வாரிய தலைவர்களும் சேர்த்துக்கிறேன். ஒட்டுமொத்த அதிமுகவே அங்க இருக்கிறது. அதிமுகவின் முக்கிய அமைச்சர்கள், தமிழக அரசு இயக்குகின்ற முக்கிய அமைச்சர்கள் எல்லோரும் அங்க இருக்கும்போது அதிகாரிகளும் அங்கதான் இருக்க போறாங்க. யாருமே வரல. இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு திருவிழாக்கு தேர்தல் திருவிழா இல்ல, ஒரு அரசியலே அங்க தலைமைச் செலவு அங்கதான் இருக்கோ என்ற சந்தேகம். ஒரே ஒரு விஷயம், அதிமுக எந்த கட்சி ஒரு தேர்தலில் தலைவர் போட்டியிட்டால் அந்த கட்சியை சேர்ந்த தொண்டர்கள் அனைவருமே அங்க போய் தன் தலைமைக்கு வேலை செய்யணும்னு நினைக்கிறது இயல்பு. நாங்க முதல்ல சொல்றேனே, 1.5 கோடி தொண்டர்களுடைய இயக்கத்தில் ஒரு அமைச்சராகவோ, ஒரு எம்பி ஆகவோ, ஒரு எம்எல்ஏ ஆகவோ, ஒரு மாவட்ட செயலாளராகவோ, ஒரு வாரிய தலைவராக நாங்க போய் வேலை செய்யல. முதல்ல கட்சிக்கு நாங்க தொண்டர்கள். கட்சி பதவி என்பது அம்மா பார்த்து கொடுக்கிறது. நாங்க தொண்டர்களா வேலை செய்யறோம். அண்ணன் ஓபிஎஸ் உட்பட நாங்கள் தொண்டர்களாகத்தான் நினைத்து எங்களுக்கு பெருமை. எங்களுடைய அம்மா தொகுதியில் நாங்கள் போய் வேலை செய்து அம்மாவுக்கு ஓட்டு கேளுங்க நினைக்கிறது இந்த கட்சியில வேலை செய்யற எங்களுக்கு, கட்சியில எங்களை காப்பாற்றக்கூடிய அம்மாவுக்கு தொண்டர்களை பற்றி நான் கேள்வி கேட்கவில்லை. நாங்களும் தொண்டர்கள். அதிகாரிகள் எல்லாரும் உட்கார்ந்து இருக்காங்க. அரசு அதிகாரிகள் ஒரு அதிகாரியும் கிடையாதுங்க. உதவி காவல்துறை ஆணை இருந்ததாக தொலைக்காட்சிகளிலும் வந்திருக்கிறது, செய்தித்தாளம் வந்திருக்கிறது. சேலத்தில் பணிபுரியும் உதவி காவல்துறை அதிகாரி, உதவி ஆணையர் ஒருவர் இங்கு பணிபுரிகிறார், கரை வெட்டி கட்டி கொண்டிருக்கிறார். இதை பார்க்கும்போது என்ன சொல்ல வரீங்க நீங்க? அவர் என்ன யூனிஃபார்மோட ஒர்க் பண்ணா எந்த பத்திரிகையில வந்திருக்கு? எல்லா செய்தித்தாளும் வந்திருக்கிறது, எல்லா தொலைக்காட்சியிலும் வந்திருக்கிறது. லீவ் போட்டுட்டு ஒரு கட்சியினுடைய அபிமானியா அங்க இருக்காரா அது கூட எங்களுக்கு தெரியாது. அபிஷியல்ஸ் ஒரு அபிஷியல்ஸ் அங்க கிடையாது. அமைச்சர்களும் நாங்களும் கட்சி சார்பாக கட்சி தொண்டர்களாக அம்மாவுடைய விசுவாசியா இருக்கிறோமே தவிர எந்த அதிகாரிகளும் அங்க தேர்தல் வேலை பார்க்கவில்லை. தேர்தலுக்காக அந்த தொகுதியில பம்பர்மா சுற்றி கொண்டிருக்கிறார் மகேந்திரன். இந்த பதில நீங்க எப்படி பார்க்கறீங்க? இல்ல, அதாவது அவங்க அந்த ஒரு கட்சியிலிருந்து பணியாற்றுகிறவர்கள் அவர்களுடைய கருத்தை சொல்கிறார்கள். ஆனால் உண்மை என்னவென்று கேட்டால், பெரிய அளவில் இதுவரை இல்லாத அளவிற்கு அதிமுக தொண்டர்களும் அமைச்சர்களும் மற்றவர்களும் அந்த தொகுதியில் இருக்கிறார்கள். தொகுதியில் இருக்கிறார்கள் மட்டும் என்பது மட்டுமல்ல, ஒரு அடிப்படையான ஒரு கேள்வி இருக்கு. வேட்பாளருடைய செலவு 28 லட்சம் தான் அதிகபட்சம். ஆனால் வேட்பாளருக்காக யாரெல்லாம் அங்க தங்கி செலவு செய்யறாங்களோ அவங்கெல்லாம் அந்த கணக்குல வரணும். இப்ப இத்தனை 1000 பேர், இவ்வளவு எம்எல்ஏக்கள், இவ்வளவு பேர் வர்ற போது அவர்கள் சொந்த செலவுல அவங்க வேலை செய்ய முடியாது, எலெக்ஷன் கமிஷன் இதுபடி. அப்ப 28 லட்சத்துக்குள்ளதான் அது வருதா? இது ஒரு கேள்வி இருக்கு. ஒரு நாளைக்கு மட்டுமே பல லட்சங்கள் வருது. நான் இன்னும் ரொம்ப வெளிப்படையா கேட்கிறேன், அவங்கள்ட்ட காசு இருக்குங்கிறதுக்காக நிறைய செலவு பண்றாங்கன்னு வச்சுக்கங்களேன். அம்பானி 1048 கோடிக்கு வீடு கட்டினாரு கடற்கரை ஓரத்துல. பக்கத்துல ஒரு குடிசை வீடு இருந்தது. ஒரு பாரபட்சம் இருக்கக்கூடாது. அதனாலதான் எலெக்ஷன் கமிஷன் எல்லாத்தையும் ஒரு லிமிட் பண்றாங்க. அந்த லிமிட்டை ஆளும் கட்சியாக இருக்கிறவர்கள் கவனத்தோடு பார்க்க வேண்டும். ஒண்ணு. ரெண்டாவது ஒரு அரசியல் போராட்டம். அதுதான் நம்மெல்லாம் அரசியல் கட்சிகள். நான் எனக்கு ரொம்ப பெரிய வேதனையும் வருத்தமும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய வாக்குரிமை ஜனநாயகத்திற்கு 62 வயசு ஆகுது. இந்த 62 வயதில் வாக்காளர்களுடைய முதிர்ச்சி எந்த அளவிற்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது? தி சிட்டிசன் ஆஃப் திஸ் கண்ட்ரி, ஒரு அடிப்படையான வாக்காளர்கள்.
அந்த வாக்காளர்களுடைய வளர்ச்சி ஒரு 1ஆம் கிளாஸ்ல ஒரு பிள்ளைய நீங்க சேர்த்தீங்கன்னாக்க 12 வருஷத்துக்கு பிற்பாடு அது +2 முடிச்சு அதுக்கு மேல அது காலேஜ் போகணும். ஆனால் 62 ஆண்டு கால ஜனநாயகத்துல வாக்காளர்களுடைய சிந்தனை, வாக்காளர்களுடைய எண்ணம், அவர்களுடைய முதிர்ச்சி இது எல்லாம் முற்றிலும் மறுக்கப்பட்டு அதை சீர்படுத்த வேண்டிய நெருப்படுத்த வேண்டிய பணியை செய்ய வேண்டியது தேர்தல் ஆணையம். தேர்தல் ஆணையம் மட்டுமல்ல, அரசியல் கட்சிகளுக்கும் அந்த பொறுப்பு இருக்கு. நான் இன்றும் சொல்லுகிறேன், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எல்லாமே ஒன்று கூடி அவர்கள் மனசாட்சி உள்ளவர்களாக இருப்பார்களேயானால் எதிர்காலத்திலோ இடைத்தேர்தலோ தேர்தலுக்கு வாக்குக்கு பணம் கொடுக்க மாட்டேங்கிற ஒரு விஷயத்தை முடிவு செய்தால் பல பிரச்சனைகள் சால்வ் ஆகும். இந்த ஒரு தேர்தலில் இடைத்தேர்தலில் நீங்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதன் மூலம் எந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும்னு நினைக்கிறீங்க நீங்க? விழிப்புணர்வை ஏற்படுத்துவதன் மூலம் உடனடியா மாற்றத்தை கொண்டு வர முடியாதுங்கிறது. இத்தனை ஆண்டு காலமா நீங்கள் தேர்தல் களத்தில் இருக்கிறீர்கள். இத்தனை ஆண்டு காலமா செய்யாத இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, பெரிய அளவில் செய்யாத கம்யூனிஸ்ட் கட்சி, இந்த தேர்தலில் மட்டும் எங்களுக்கு வெற்றி முக்கியம் அல்ல, ஒரு அரசியல் களமாக இதை பார்க்கிறோம், மக்களை மாற்றப் போகிறோம், மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த போகிறோம் என்று கூறுவது எதனால்? இதுக்கு முந்தைய நீங்க பாத்தீங்கன்னாக்க பல்வேறு கூட்டணிகள், இப்போ நாங்க இடதுசாரிகள் தனியா நிக்கிற போது எங்களுடைய இது சம்பந்தப்பட்ட ஜனநாயகம் சம்பந்தப்பட்ட கருத்துக்களை வலுவுடன் சொல்ல முடிகின்றது. இந்த எலெக்ஷன்ல நாங்க நீங்க சொல்ற போது வெற்றியா வெற்றி இல்லையாங்கிற கேள்வியை தான் நீங்க கொண்டு வர்றீங்க. இந்த நான் ஊடகங்கள் எல்லாமே அதை கொண்டு வர்றாங்க. வெற்றி இல்லை என்றால் ஏன் போட்டியிட வேண்டும் அப்படின்னு. இந்த வெற்றி என்பது இந்த கனியை பறிச்சு சாப்பிட்டுட்டு போறதோடு அது முடிஞ்சு போகுது. ஆனால் தோல்வி என்பதோ அல்லது வெற்றி தோல்வியை பற்றி கவலைப்படாமல் ஒரு லட்சியம் சார்ந்த ஒரு மனநிலை என்பதோ, கிட்டத்தட்ட 60 ஆண்டு காலமாக இதே லட்சியத்துக்காக நீங்கள் போராடி கொண்டிருக்கிறீர்கள், இன்னும் வெற்றி கனி தொட முடியவில்லை. 60 ஆண்டு காலம் அல்ல, 100 ஆண்டு காலம் அல்ல, ஒரு லட்சிய பாதை முன்னேறதுங்கிறதுக்கு பாருங்க. காந்தியடிகள் ஆரம்பித்த இயக்கம் கூட கிட்டத்தட்ட 20 ஆரம்பிக்கிற காலத்துல அது பல கட்டங்களை கடந்து 47 தான் வந்தது. நீங்க ஒரு சுதந்திரத்தினுடைய தொடக்கம் இருக்கு பாருங்களேன். நான் சொல்றது ஒரு அடிப்படை மாற்றத்தை பற்றி நாங்கள் யோசிக்கின்றோம். அடுத்த தேர்தலை பற்றி சிந்திக்கவில்லை, அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திக்கின்றோம். இது ரெண்டையும் இணைச்சு பார்க்கணும்னு நினைக்கிறோம். இப்ப நாங்களே இந்த தேர்தலில் இந்த மாதிரி கருத்துக்களை வைக்கவில்லை என்று சொன்னால் அரசியலமைப்பு சட்டங்கிறதே நாட்டுக்கு தேவையில்லாம போயிருக்கும். உங்கள் மீது ஒரு விமர்சனம் இருக்கிறது. அதாவது உங்களுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு கூட்டணியும் இல்லை, மற்ற கட்சிகளின் ஆதரவும் கிடைக்கவில்லை. அதனால்தான் உங்களுடைய பாதையை இந்த தேர்தலில் இந்த பாதையை ஒரு அரசியல் பாதையாக மாற்றிக் கொண்டீர்கள். இந்த தேர்தலை பொறுத்த மட்டும் நான் திருப்பி உங்களை கேட்கிறேன், வேற எப்படி மாத்த சொல்றீங்க? எங்களையும் பணம் கொடுக்க சொல்றீங்களா? பயன்படுத்த அவசியமே இல்லை. அதுக்காக தேர்தல் என்பது தேர்தலை விட்டு உங்கள் பல நேரங்களில் போராடி இருக்கலாம், பெரிய இயக்கமாக கொண்டு சென்றிருக்கலாம். ஆனால் இந்த இடைத்தேர்தல் மட்டும் நீங்க என்ன கருத்து சொல்ல வர்றீங்க? எலெக்ஷன்ல நாங்க பங்கேற்று இருக்க கூடாதுன்னு சொல்ல வர்றீங்க? அப்படி சொல்லல. இல்ல உங்க கருத்தை நீங்க அப்படி சொல்லல. நான் ஊடகங்களில் ஏற்பட்டிருக்க மிக முக்கியமான ஒரு பிரச்சனையா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, உங்களுக்கு தொலைநோக்கு இருக்க மாட்டேங்குது. ஊடகத்தில் பண்பட்ட இளைஞர்கள் மற்றவங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் தொலைநோக்கு இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் நிறுத்த விரும்புறீங்க. ஒரு தேர்தலை நான் சொல்லிடுறேன், அப்புறம் நீங்க பேசுங்க. ஒரு தேர்தலை பொறுத்தவரையில் தேர்தலுக்கு உடனடி கடமைகள் சிலது இருக்கு. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுக்கு ஒரு உடனடி கடமை இருக்கு. அவங்க எம்எல்ஏ ஆகணும், முதலமைச்சர் பதவி இருக்கணும், அது அவர்களுடைய கடமை. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஜனநாயகத்தில் நான் இப்ப போட்டியிடுகிற போது கிட்டத்தட்ட தமிழ்நாடே நான் பேசுறதை கேட்டுக்கிட்டு இருக்கிற போது தேர்தல் ஆணையத்தை பற்றி, தேர்தல் சீர்திருத்தத்தை பற்றி வெறும் வெற்றி தோல்விகளை மட்டும் சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு நீ உன்னுடைய தேர்தலின் மூலம் அரசியல் அமைப்பு சட்டம் உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த லட்சியத்தை நீ நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு சொல்றதுக்குள்ள ஒரு வாய்ப்பு எனக்கு இருக்குது. ஆனால் இந்த இடைத்தேர்தல், குறிப்பா இதற்கு முன் வந்த பல இடைத்தேர்தல் நீங்க போட்டி இருக்கலாம், அப்பொழுதெல்லாம் நீங்கள் பெரிய எழுப்பாத ஒரு விஷயத்தை இந்த இடைத்தேர்தல் திடீரென ஞானோதயம் பெற்றது போல இந்த இடைத்தேர்தலில் முக்கியத்துவம் கொடுப்பது ஏன் என்பதுதான் என்னுடைய கேள்வி. இது ஞான உதயம்லாம் ஒன்றும் கிடையாது. எங்களுக்கு ஏற்கனவே ஞானமும் இருக்கு. அந்த ஞானத்தின் அடிப்படையில் தான் நாங்க செயல்படுறோம். அதுல எல்லாம் ஒன்றும் மாற்றம். இந்த இடைத்தேர்தல் இந்த இடைத்தேர்தல்ல அடிப்படையான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, ஒரு ஒரு ஆளும் கட்சியோட போட்டி போடுறோம். ஆளும் கட்சியோட நாங்க போட்டி போடுற போது அத்துமீறல்கள் அதிகமா இருக்குங்கிறது ஊடகங்கள்ல எல்லாம் இருக்குது. இந்த அத்துமீறலுக்கான காரணங்களை மக்களோடு ஒரு உரையாடலாக, ஒரு விவாத பொருளை அந்த தொகுதிக்கு மட்டுமல்ல முழு தமிழ் சமூகத்திற்கும் இந்திய சமூகத்திற்கும் ஒரு உரையாடலை தொடங்குறோம். அது ஒரு தொலைநோக்கு பார்வையோட இருக்கு. பொது வேட்பாளராக நீங்கள் இருக்க போவதாக கூறி பல்வேறு கட்சிகளிடம் வாய்ப்பு கேட்டீர்கள், ஆதரவு கேட்டீர்கள். ஆனால் பெரிய அளவு எந்த கட்சியிலும் உங்களை ஆதரிக்க முன் வரவில்லை. அதற்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? ஆதரிக்க முன்னில்லைன்னு சொல்ல கூட நான் ஒத்துக்க மாட்டேன். யாராவது உங்களுக்கு ஆதரிக்கணும்னு சொல்லியிருக்காங்களா? உங்களை கட்சிகள் அவங்களாம் கட்சி நடத்துறாங்க, அரசியல் கட்சி. சரி, இன்னைக்கு என் கட்சி வந்தபாடு பின்னால பேசுவோம் அதை பத்தி. இன்னைக்கு நான் சுயேட்சை. நீங்கள் கட்சி ஆரம்பிக்கும் திட்டம் இருக்கிறது? பெரிய அளவில் ஆரம்பிச்சாச்சு. பெரிய அளவில் ஆரம்பிச்சாச்சு. கெஜ்ரிவால் மாதிரி ஆம் ஆத்மி ஆரம்பிச்சாச்சு. மக்கள் பாதுகாப்புக்காக ஆரம்பிச்சு ரீசர்வ் பண்ணியாச்சு. இன்னும் 10 நாள் வந்துடும்.
அது வந்த அப்புறம் எனக்கு அந்த கேள்வி கேட்கலாம். இன்னைக்கு என்னை சுயேட்சை வேட்பாளர் தான் நினைக்கிறாங்க எல்லாரும். ஒரு சுயேட்சை வேட்பாளருக்கு அரசியல் கட்சிகள் வெளிப்படையாக ஆதரவு கொடுத்தாங்கன்னா அவங்களுடைய வீக்னஸை காட்டும். அது நானே மறுக்கிறேன், அது தேவையும் இல்லை எனக்கு. தேவையில்லைன்னு சொல்லிட்டு எல்லா கட்சிகளும் அரசியல் கட்சி மிஞ்சும் அளவுக்கு போய் பார்த்தீங்களே. ஏங்க தினந்தோறும் ஒவ்வொரு அரசியல் கட்சியில காலையில் ஒருவர் மாலையில் ஒருவன் போய் பார்த்தீங்க. அதாங்க சொல்றேன் கேளுங்க. அவங்களுக்கெல்லாம் ஓட்டு இருக்கு. அவங்க வந்து தேர்தல் தான் புறக்கணிக்கிறாங்க. கம்யூனிஸ்ட் கூட போய் கேட்டேன், ராமகிருஷ்ணன் கூட போய் பார்த்து கேட்டேன். 3ஆம் தேதி சொன்னாரு. அதனால கேட்கறது தப்பு கிடையாது. வாக்கு இருக்கு, தலைவர் இருக்காரு, தலைவர் தொண்டர்கள் சொல்லுங்க, கேட்கறது தப்பு கிடையாது. தப்பு என்ன சொல்றீங்க? தப்புன்னு சொல்லி முன்வரவில்லை தான் கேட்டேன். கருத்து சொல்றேன் இல்ல. அவங்க அரசியல் கட்சி இந்த ஆயிடுச்சு, அவங்களுடைய கட்சி நீக்கிறது இல்லையா? எப்படி நான் எதிர்பார்க்க முடியும்? கேட்கறது என் கடமை, அவங்களுடைய கடமை சொல்ல வேண்டியது. சரி செஞ்சுட்டாங்க மறைமுகமா. அதான் உண்மை. மிகப்பெரிய ஒரு பொது வேட்பாளர் அறிவிக்கப்பட்டு ஒரு மிகப்பெரிய அதாவது ஒரு பெரிய ஒரு எதிர்ப்பை காட்ட வேண்டும் என்பதற்காக நீங்கள் முயற்சி எதிர்ப்பு இல்லன்னு சொல்லாதீங்க. நான் மறுக்கலைங்க. இன்னைக்கு பேசி தொகுதியில போனா தெரியும் உங்களுக்கு. ஏன்னா எம்எல்ஏ யாரும் வரமாட்டாங்க. யார் மேல எதிர்ப்பு இருக்குன்றீங்க? யார் மேல எதிர்ப்பு இருக்கு? ஆளுங்கட்சி மேல எதிர்ப்பு இருக்கு நிறைய. எந்த வகையில நீங்க பார்த்தீங்க? மக்கள் உங்ககிட்ட சொன்னாங்களா? பார்த்தா தெரிஞ்சுக்காங்க. மக்களிடம் எதிர்ப்பு இருக்குன்னு சொல்றாரு சரஸ்வதி. நீங்க சொல்றாங்க ஒரு வயதில் மூத்தவர், மக்கள் போராளி, அவர் ஒரு வேட்பாளர், அப்படித்தானே சொல்லி ஆகணும். அவர்கிட்ட இந்த ஆதரவு இருக்குன்னு எப்படி நீங்க எதிர்ப்பே இல்லையா மக்கள் கிட்ட? மக்கள் கிட்ட எதிர்ப்பே இல்ல. நிச்சயமாக இல்லை. ஆர்கே நகரை பொறுத்த வரைக்கும் பாமர மக்கள் வாழக்கூடிய இடம், அதில் மீனவ மக்கள் அதிகம் வாழக்கூடிய இடம். ஆர்கே நகர் அதிமுக கோட்டை என்பதை 5 முறை அந்த மக்கள் அங்க நிரூபிச்சிருக்காங்க. யாரையோ அம்மா கை காட்டும் போதே அதை கோட்டையா நிரூபிச்சவங்க அம்மாவே அங்க நிக்கும் போது எப்படி ஆதரவு இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியாதா? அப்படி இருக்கும்போது ஏன் இத்தனை படை வரவங்க போய் அங்க வருது? கடமைங்க. நீங்க ஒரே ஒண்ணு கேக்குறேன், நாங்க வேலையே பாக்கலனா உடனே என்ன சொல்லுவாங்க எதிர்கட்சிகள் எல்லாம்? பாத்தீங்களா, வேலையே செய்யல, எல்லாம் பணம் கொடுத்து வாங்கிடலாங்கிற தைரியம். இப்பயும் அதெல்லாம் சொல்றாங்க. ஒன்னே ஒண்ணு சொல்றேன் சார், ப்ளீஸ் டோன்ட் சே தட் வேர்ட் டு தி பீப்பிள். பணம் வாங்கிக்கிறாங்கன்னு சொல்லாதீங்க. மக்கள் வந்து மனசார ஒருத்தரை தலைவரா ஏற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர நீங்க பணத்தை கொடுத்து அவர்கிட்ட போய் நீங்க அன்பையோ ஆதரவையோ விலைக்கு வாங்க முடியாதுங்க. நிச்சயமா முடியாதுங்க. சில ஊடகங்களில் உங்கள் கட்சிக்காரர்கள் என்றால் கூறவில்லை, ஒரு சில பூங்காக்களில் பணம் பட்டுவாடா நடைபெற்ற காட்சிகள் நாங்களே பார்த்திருக்கோம், எங்கள் ஊடகத்திலே வந்திருக்கிறது. அதற்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? செட் பண்ணி கொடுத்து ஏங்க நான் எத்தனை படம் தெரியாதா? டிஎம்கே பண்ண மாட்டாங்களா? சொல்றீங்க வேற என்ன கட்சி கொடுத்திருப்பாங்க நினைக்கிறீங்க? இத சொல்றதெல்லாம் திமுக தான் எங்களுக்கு இருக்கிற முக்கியமான எதிர்க்கட்சியா வந்து எங்களுக்கு நினைக்கிறது திமுக தான். தேர்தலில் போட்டியிடாத திமுக வந்து பணம் கொடுத்து உங்கள் மேல ஒரு அவதூறை சுமத்த பார்க்கிறதுன்னு சொல்றீங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் பணம் கொடுத்து வாக்குகளை வாங்க வேண்டிய அவசியம் அம்மாவுக்கு இல்ல. அம்மாவுடைய திட்டங்கள் இன்னைக்கு ஒவ்வொரு திட்டங்கள் இருக்கு. ராமசாமி ஏதோ சொல்றேன், தப்பா நினைக்க கூடாது. இன்னைக்கு வந்து தமிழகத்துல எம்எல்ஏக்கள் மந்திரிகள் எல்லாம் மக்களுக்காக கோட்டையில் இருக்கணும். 15 நாளா பத்திரிகை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. அங்க இது போட்டு வாரத்துக்கு ஒரு நாள் மந்திரி போய் பார்க்கலாம் இல்லையா? தொண்டர்கள் போய் செய்ய சொல்லலாம் இல்லையா? எதுக்கு அங்கேயே கூடாரம் போடணும்? இன்னைக்கு நான் படம் எடுத்திருக்கேன், நிறைய மந்திரிகள் படத்தை. மந்திரிகள் போக கூடாதுன்னு சொல்றதுக்கு சட்டம் எதுவும் இல்லை. நீங்க எப்படி சொல்ல முடியும்? அன்னைக்கு கூட அம்மா கூட பத்திரிகை எல்லாம் பாக்கலையா? அம்மா இந்த வாரத்துல 3 நாட்கள் வந்து திட்டங்கள் ஆரம்பிக்கலையா? அந்த துறை மந்திரிகள் இல்லையா? துறை மந்திரிகள் இல்லையா? பிரச்சனை என்னன்னா, மீண்டும் நான் என்ன சொல்றேன்னாக்க, மீண்டும் நான் சொல்ல வர்ற விஷயம் ஆர்கே நகர் தொகுதி. அந்த ஆர்கே நகர் தொகுதியினுடைய உண்மையான பிரச்சனை என்ன? நம்ம வந்து கிரைண்டர் கொடுக்கலாம், லேப்டாப் கொடுக்கலாம், எல்லாம் கொடுக்கலாம். ஒண்ணுமே அது ஒன்றும் அதை பற்றி நான் விமர்சனம் செய்யவில்லை. அது அடிப்படை பிரச்சனைகள் உண்டு. அதை சுற்றி வந்து இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னாக்க தமிழ்நாட்டில் மிகவும் வாழ்க்கை தரம் பாதிக்கப்பட்ட ஒரு தொகுதியாக அது இருக்கிறது. அந்த ஆர்கே நகர் தொகுதியில் இருக்கக்கூடிய கொடுங்கையூர் குப்பைமேடு இருக்கு பாருங்க. அந்த கொடுங்கையூர் குப்பைமேடு 1987ஆம் ஆண்டு அதை போடுறதுக்கு ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. ஆனா அந்த சட்டம் வந்து சட்டப்படி எல்லா அனுமதியும் பெற்று அது கொண்டு வரல. 2015ஆம் ஆண்டுல வந்து அதை வந்து வைண்ட் அவுட் பண்ணணும். இது வந்து அவர்கள் வந்து கார்பரேஷன் தீர்மானத்திலே போட்டிருக்கிற விஷயம். இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு மேற்கு தொடர்ச்சி மலையை போல அது குவிந்திருக்குது. நான் அதனுடைய ரிப்போர்ட் எல்லாம் இப்ப எடுத்து படிச்சேன். இதை எடுத்து படிக்கிற போது அந்த தண்ணீரில் 21 வகையான மெட்டல் கலந்திருக்கு. 21 வகையான மெட்டல் அதுல வந்து கம்ப்ளீட்டா கலந்திருக்கு. அதே போல நான் இன்னும் சகோதரி வருத்தப்பட மாட்டாங்கன்னு சொல்றேன், இருந்தாலும் ரொம்ப மனசு வருத்தத்தோட சொல்றேன். தமிழ்நாட்டிலேயே கிட்டத்தட்ட அதிகமான டாஸ்மாக் கடைகள் இருக்கக்கூடிய இடம் அது. இடங்கள்ல அதுவும் ஒன்று. ஆமா, அது கிட்டத்தட்ட 55 கடைகள் இருக்கு.
55 கடைகள் ஒரு ஆண்டுக்கு அவர்களுடைய வருமானம் என்பது டாஸ்மாக்ல அங்க இருக்கிறது மட்டுமே கிட்டத்தட்ட 200 கோடி வருது. 200 கோடி ரூபாய். சராசரியா 55,000 60,000 பேர் குடிக்கிறாங்க. உழைப்பாளிகள், சாதாரண ஆட்கள், இது எல்லாத்துக்குமே ஒரு கட்சியோ மற்றதோ அது மாதிரி நான் மீண்டும் மீண்டும் சொல்ல விரும்புகிறேன், இது ஏதோ கட்சிகளுக்கிடையே இருக்கக்கூடிய போட்டிங்கிற மாதிரி இல்லாமல் பிரச்சனைகளை முன்வைத்து, தொகுதி பிரச்சனைகளை முன்வைத்து, நான் இந்த மீடியாவில் வைக்கிறதுக்கு என்ன காரணம்னாக்க நான் வெற்றி பெற்று நாளை செய்வேன் அப்படிங்கிறது இல்லை. இந்த பிரச்சனைகள் இருக்கிறது, இது கவர்மெண்ட் செய்யணும், அரசியல் கட்சிகள் செய்யணும், இல்லாட்டி போனா மக்கள் நமக்கு செய்யாம போயிட்டாங்களேங்கிறத பார்க்கணும், அஜெண்டாவில் உணரணும். கிட்டத்தட்ட உணர்வாங்க நினைக்கிறீங்களா நீங்க? கட்டாயம் உணர்வாங்க. நான் இப்ப உணர்வதாக நினைக்கின்றேன். உணர்கிறார்கள், சிந்திக்கின்றார்கள், மாற்றம் ஏற்படுகிறது. மக்களிடம் சிந்திக்க தொடங்கி இருக்கிறார்கள். வாக்காளர்கள், அடிப்படை குடிமக்கள் மத்தியில சிந்திக்க தொடங்கி இருக்கிறார்கள். அந்த சிந்திக்க வைக்கக்கூடிய போராட்டத்துல தான் நாங்க ஈடுபட்டிருக்கோம். அது மாற்றத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்களா? கட்டாயம் ஏற்படுத்தும். என்னை பொறுத்தவரையில் ஐயா சொல்றது மாதிரி கட்டாயம் நான் வெற்றி பெறுவேன் சொல்ற எம்ஜிஆரை விட கூடுதலா ஐயா போயிட்டாங்கன்னா அந்த ரேஞ்சுக்கு எம்ஜிஆர் போல வாக்குகளை சேகரிக்க ஆரம்பித்து எம்ஜிஆர் மட்டுமல்ல காந்தியும் ரிக்ஷாவில் வைத்துக் கொண்டு அடுத்து செல்கிறார். அதனால ஐயா விஷயம் வேற. ஐயா வெற்றி பெற்றால் நம்ம எல்லாம் சேர்ந்து வாழ்த்தலாம். ஆனால் என்ன அடிப்படையான அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்கு பாருங்க, அந்த பிரச்சனைகளை நாம் முன்வைக்கணும். யுனிசிப் அந்த ரிப்போர்ட் அடிப்படையில் 25% குழந்தைகள் 14 வயதுக்குட்பட்டவர்கள் கல்லாதவர்களாக அந்த தொகுதியில் இருக்கிறாங்க. இதெல்லாம் அடிப்படையான பிரச்சனை. இந்த அடிப்படை பிரச்சனைகள்ல ஒரு மாற்றத்தை கொண்டு அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தை சார்ந்த ஒருவருக்கும் அரசாங்கமும் சொல்லுது, மற்றதும் சொல்றது, வேலை வாய்ப்பு 15,000 ரூபாய் குறைந்தபட்ச சம்பளம் பெறக்கூடிய ஒரு உறுதியான திட்டத்தை முன்வைக்க வேண்டும். இந்த குறைகள் எவ்வளவு இருக்குன்னு சொல்றாரு, இது போன்ற வளர்ச்சிக்கான திட்டங்கள் எல்லாம் இருக்குன்னு சொல்றாரு. ஒருவேளை முதலமைச்சர் வெற்றி பெறும் பட்சத்தில் இதுல பெரிய அளவு மாற்றத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்களா? இல்ல அம்மா நிச்சயமா மக்கள் உங்ககிட்ட இதெல்லாம் சொல்றாங்களா? 22ஆம் தேதி இல்லங்க, அது யாருக்கே நேர்ல ஒண்ண பாக்கணுங்க. மக்கள் தொகை இன்னைக்கு சென்னையில எடுத்துக்கங்க, 1.5 கோடி பேர் சென்னையில மட்டுமே இருக்கிறோம். இப்ப 40 தெரு, ஒரு தெருவில் 40 வீடு இருந்ததுன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட 400 வீடு வந்துருச்சு. அப்படியே மேல கட்டி 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 நிறைய பாத்தீங்கன்னா அந்த குழாயெல்லாம் நிறைய இடத்துல அடைப்பு ஏற்படுது. மக்கள் தொகை பெருகிடுச்சு. ஆர்கே நகர்ல மெயின் ப்ராப்ளம் என்னன்னா, 6 முறை உங்களிடம் தொடர்ந்து கைவசமா இருந்த தொகுதி அது. போது அங்க இருக்கிற பிரச்சனைகள் நிறைவேற்றப்படுகிறது. ஆனாலும் அங்க இருக்கிற மக்கள் தொகையால் சிறு சிறு பிரச்சனைகள் வந்துட்டு தான் இருக்கு. முதலமைச்சர் வெற்றி பெற்றால் அந்த தொகுதி தலைகீழாக மாறிவிடும் உத்தரவாதம் கொடுக்க முடியுமா உங்களால? 22ஆம் தேதி அம்மா வரும்போது அம்மாவே சொல்ல போறாங்க. ஸ்ரீரங்கத்திலும் இதே போன்ற வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டது. பல பணிகள், ஒரு சில பணிகள் தான் நடைபெற்றது, பெரும்பாலான பணிகள் நடந்துட்டு இருக்கு. ஸ்ரீரங்கத்தில் அம்மா சொன்ன அத்தனையுமே கல்லூரி முதற்கொண்டு அத்தனை பணிகள் நடந்துட்டு இருக்கு. நடக்கலன்னு சொல்லாதீங்க, நடந்து கொண்டே இருக்கு. வரவில்லை என்பதுதான். கட்டணும்னா நீங்க ஒரே நாள் கட்டி முடிச்சிருவீங்களா? 5 ஆண்டுகள் வரப்போகிறது, முடிய போகிறது. ஒரு விஷயத்தை அடுத்த ஆட்சி காலமே முடிந்து அடுத்த ஆட்சி காலம் ஆரம்பிக்க போகிறது. திறக்கப்பட்டிருக்கு, வண்ணத்து பூங்கா திறக்கப்பட்டிருக்கு, கல்லூரி திறக்கப்பட்டிருக்கு. எது நீங்க நடக்கலன்னு கல்லூரி திறக்கப்படல. ஆர்ட்ஸ் காலேஜ்ங்க ஒன்னு சொல்லாமா? சொல்லுங்க. இந்த தேர்தலில் இங்க நிக்கிறாங்க 6 மாசத்துக்காக, அடுத்த தேர்தல் இங்க நிக்க மாட்டாங்க. நிக்கணும். தமிழ்நாட்டுல 234 தொகுதி எங்க அம்மா தொகுதி தானே. எங்க அம்மா தோழர் மகேந்திரன் இந்த கேள்வி வைக்கணும். மகேந்திரன், இப்ப உங்களுடைய கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் ஒரு கோரிக்கையை வைத்திருந்தார். அதாவது இந்த தேர்தலை புறக்கணிக்கும் பெரிய கட்சிகளான திமுக போன்ற கட்சிகள் எல்லாம் எங்களுக்கு ஆதரவு தர வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருந்தார். ஆனால் உங்கள் மீது ஆதரவு கொடுத்தது போல இதுவரையும் எந்த தகவலும் தெரியவில்லை. அதற்கான காரணம் என்னவா இருக்கும்? அந்த கட்சிகள் பயப்படுகிறதா? ஒருவேளை உங்களுக்கு ஆதரவு கொடுத்தால் நீங்கள் வெற்றி பெற்று விடுவீர்கள் என்ற பயமா, இல்லை எதற்காக இந்த புறக்கணிப்பு அவர்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுக்காம இருந்ததுக்கு? அரசியல் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் திமுக மற்ற அரசியல் கட்சிகள், திராவிடர் கழகம் வெளிப்படையாவே எங்களை ஆதரிக்கிறேன்னு சொல்லி மட்டுமல்லாமல் நாங்கள் மற்ற புறக்கணிக்கக்கூடிய கட்சிகளும் ஆதரவு தர வேண்டும் என்று அவர் அழைப்பு விட்டிருக்காரு. அதே போல சீமான் நாம் தமிழர் இயக்கத்தின் சார்பில் அவர்களுடைய வாக்குகளை எல்லாம் எனக்கு அளிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்காரு. அதே போல பல அமைப்புகள், சின்னஞ்சிறு அமைப்புகள் இவங்கெல்லாம் ஆதரவு தர்றாங்க. இடதுசாரி கட்சிகளில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, அதே போல சிபிஐஎம்எல், மக்கள் விடுதலைன்னு ஒண்ணு இருக்கு. உங்களுடைய தொடர்பு கட்சிகள் எல்லாருமே அவங்கெல்லாம் ஆதரிக்கிறாங்க. பெரிய கட்சிகள் என்று சொல்லுகிற போது பெரிய கட்சிகளுக்கு சில பிரச்சனைகள் இருக்கிறது. நாங்கள் அதை ரொம்ப தெளிவாக அதை உணர்றோம். இந்த தேர்தலை பொறுத்தவரையில் இது 2016க்கான ஒரு கூட்டணியா வருமா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் இருக்கு. அப்ப அந்த நெருக்கடி என்பது ஒவ்வொருவருக்கும் இருக்கு. திமுகவுக்கும் இருக்கலாம், மற்ற அரசியல் கட்சிகளுக்கும் இருக்கலாம். அதனால அவங்க வெளிப்படையா
எங்களை ஆதரிக்கிறதா இல்லையாங்கிறத பற்றி முடிவு செய்வதற்கு போதிய கால அவகாசம் அவர்களுக்கும் இல்லை. அதற்கான முறைப்படுத்தப்பட்ட திட்டங்கள் ஒரு கூட்டணி உருவாகணும்னாலோ அல்லது ஆதரவு இருக்கணுங்கிறனாலோ அதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வேண்டும். அந்த காலமும் அவகாசமும் எங்களுக்கு இல்லை. ரொம்ப அவசரமா இருக்குது. அதனாலதான் நாங்க எங்களுடைய மாநில செயலாளர் முத்தரசன் வந்து வெளிப்படையா சொல்லும்போது மற்ற கட்சிகளுக்குன்னா நேரடியாக அல்ல, அதனுடைய தொண்டர்கள் அதனுடைய அமைப்புகளுக்கு நாங்களும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் களத்தில் நிற்கின்றோம். களத்தில் நிற்கின்ற போது நாங்கள் முன்வைத்திருக்கக்கூடிய கொள்கைகள், லட்சியங்கள், இதற்காக எல்லாரும் நீங்க வாக்களிக்கணும்னு கேட்டிருக்காரு. ஆனா அவர்கள் எதுவும் சொல்லல. அவர்கள் இல்லை என்றும் சொல்லவில்லை, உண்டு என்றும் சொல்லவில்லை. என்ன எலெக்ஷன் இருக்கு, எலெக்ஷன் இருக்கிற காலத்துல என்ன சொல்லுவாங்கிறத பொறுத்து இருந்தா பார்க்கணும். ராமசாமி சார், நீங்க தொகுதியில பல இடங்களுக்கு போயிருக்கீங்க. இப்ப பல இடங்கள்ல வந்து முறைகேடுகள் நடக்குதுன்னு வெளிப்படையா குற்றச்சாட்டு வச்சிருக்கீங்க. அதுல ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டதா? தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடு எப்படி இருக்கு? தேர்தல் ஆணையம் கேமராக்கள் அறிவிச்சிருக்காங்கல்ல, அது என்னுடைய புகார் மேல் தான். 5 ஆய்வாளர்கள் டிரான்ஸ்பர் பண்ணது என்னுடைய கோரிக்கை மேல் தான். முதல்ல தேர்தல் வேண்டும்னு இதெல்லாம் நிறைய நடக்க சொல்ல மாட்டேன். சின்ன கேள்வி, ஒரு குடுக்கின்னு நினைக்காதீங்க. தேர்தல் ஆணையம் முந்தியே கேமராக்கள்லாம் பொருத்திட்டாங்க. நேற்று அறிக்கை பாத்தீங்களா? ஆமா, அறிக்கை நேற்று வந்தது. நேற்று அறிக்கை விட்டுருக்காரு. ஆனா அதிமுக அரசுடைய சாதனை பட்டியலை விட உங்க சாதனை பட்டியல் நீண்டுகிட்டே போகுது. இல்ல, எனக்கு ஒரு சின்ன ஒரு விளக்கத்துக்காக கேட்டேன். ஜனநாயகத்தினுடைய சாதனை பட்டியல் பெருசா ரைட். ராமசாமி சார், நேரடி கேள்விக்கு நீங்கள் சாதனையாளர். வழக்குகள் போடுவதிலும் சரி, அது வெற்றியடைவதும் சரி, அரசாங்கத்தை உங்களுடைய வாதங்களை ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் என்னுடைய நேரடி கேள்விக்கு வாருங்கள். தேர்தல் ஆணையம் சிறப்பாக செயல்படுகிறது சொல்றீங்களா? இல்ல, மிக சிறப்பாக கண்காணிக்கிறது, முறைகேடுகள் நடக்கவில்லை, அவ்வளவுதான். முழுமையா கட்டுப்படுத்தல. இப்பவும் சொல்றேன், ஏன்னா இப்போ வந்து அவங்க தேர்தல் சட்ட விதிப்படி அந்த எந்த விதமான காரணம் இருக்கக்கூடாது, இதுவும் செய்யல. நீங்க போற இடம் எல்லாம் கரெக்டா இருக்காங்க அப்படின்னு சொல்ல வரீங்க. நீங்க எந்தெந்த இடத்துக்கு போறீங்களோ அங்கெல்லாம் உண்மை, அது உண்மை, அதை நான் மறுக்கல. நீங்க என்ன சார் சொல்றீங்க? தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடு தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடு திருப்தியா இல்ல. தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடுகள் திருப்தியா இல்ல. அடிப்படை பிரச்சனைகள் எதையுமே அவங்கள பார்க்கல. தேர்தல் ஆணையம் என்பதனுடைய லிமிடேஷன் இருக்கு பாருங்க, அதுக்கு ஒரு தெளிவான லிமிடேஷன் இருக்கு. தேர்தல் ஆணையத்துக்கு என்னன்னாக்கா எல்லா அதிகாரமும் அவங்க கையில இருக்கு. அரசாங்கம் உட்பட தேர்தல் அறிவிக்கப்பட்ட தினத்திலிருந்து என்ன இருக்குதோ எல்லாமே அவங்க கையில் இருக்கு. அரசாங்கம், அரசு அதிகாரிகள் அவங்க என்ன சொல்றாங்களோ அதை நிறைவேற்ற வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஆனால் அவர்கள் கண்களை இறுக மூடிக்கொண்டு வேற விஷயத்துக்குள்ள போறாங்க. இவர்களுக்கு இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி அத்துமீறல்கள் எதை பிடிச்சிருக்காங்க சொல்லுங்க பார்ப்போம். இல்ல, புகார் கொடுக்கல அப்படிங்கிறாங்க. அவங்க சொல்லக்கூடிய எதுக்கு எடுத்தாலும் நீங்கள் புகார் கொடுத்தீர்களா? புகார். எலெக்ஷன் கமிஷன் இஸ் நாட் அட் ஆல் ஏ போலீஸ் ஸ்டேஷன். இஃப் யூ கோ போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னா அந்த கம்ப்ளைண்ட்ல எஃப்ஐஆர் பதிவு பண்ணி அந்த எஃப்ஐஆரின் அடிப்படையில் இன்னார கைது பண்ணேன் போனேன் வந்தேன்னு சொல்றதுக்கு அது ஒன்றும் போலீஸ் ஸ்டேஷன் கிடையாது. அப்படி இருக்கும்போது கண்காணிப்பு நாங்க தேர்தல் ஆணையத்திடம் பேசும்போது நாங்கள் கண்காணிப்பு பணிகளை சரியாக செய்து கொண்டிருக்கிறோம், எங்களுக்கு புகார் வரும்போது அந்த இடத்தில் உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறோம். அதுதான் தப்பு. புகார்ங்கிறது இருக்கு பாருங்க, அவங்க கண்காணிப்புல எந்த முறைகேடும் நடக்கலன்னு சொல்றாங்க. அப்ப நடக்கலன்னு சொல்றாங்க, ஊடகம் நடக்குதுன்னு சொல்லுது, மக்கள் நடக்குதுன்னு சொல்லுது. அப்படின்னாக்க அப்ப தேர்தல் ஆணையம் என்னங்கறத பத்தி நம்ம முடிவுக்கு வந்து ஒரு கேள்விக்குறி வருகிறது. அதே போல நீங்கள் ஒரு பிரச்சாரத்தின் போது ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தீங்க. உங்களை தேர்தல் பிரச்சாரம் பரப்புரையே செய்ய விடாமல் தடுக்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்தீங்க. எதற்காக இப்படி ஒரு குற்றச்சாட்டு? உங்களை யாரும் தடுத்தார்களா? என்னை யாரும் தடுக்கல. நான் அதாவது காவல்துறைக்கு சில பொறுப்புகள் இருக்கு. காவல்துறையினுடைய ஆணையர், தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்கிற விதிப்படி வேட்பாளர் ஓட்டு கேட்டு போற போது அவர்களுக்கான பாதைக்கு முன்னுரிமை தரப்பட வேண்டும். ஆனால் அப்படி போற போது என்ன ஆகுதுனாக்கா வேற ஊர்வலங்கள் வந்து சுத்தி வந்துகிட்டு இருந்த போது நாங்க ஒரு அரை மணி நேரம் ஒரு இடத்துல நிக்க வேண்டியதா இருந்தது. அப்பதான் காவல்துறை அதிகாரியை கேட்டேன், நீங்க வந்து ஒரு கேண்டிடேட்டுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கணும்னு சொல்றாங்க, இன்ன பாதை என்று சொன்னால் அந்த பாதையிலே நாங்கள் போகிறோம். ஆனால் இப்படி வந்து இது வந்து தேவையற்ற முறையில் இது மோதல்கள் ஏற்பட்டால் அதுக்கு யார் பொறுப்பு அப்படின்றத சொல்லி அதுதான் ஒரு பிரச்சனையா வந்தது. இதை தவிர நான் இன்னமும் சொல்லுகிறேன், இப்போ மட்டுமல்ல இனிமேலும் சொல்லுகிறேன், இந்த ஊடகத்தின் வழியாகவும் சொல்லுகிறேன். அவர் சொன்னார் கண்காணிப்பு கேமராக்கள் நான் சொல்லி தான் பொருத்தப்பட்டது அப்படின்னு. இப்போ ஒரு 32 22 பொருத்திருக்கேங்கிறாங்க. இடைத்தேர்தல்களில் நடைபெறக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீங்கள் கண்காணிக்கணும்னாக்க இந்த கேமராலாம் இப்போ 10வது நடக்கிற தப்புக்கு செயற்கைக்கோள்ல இருந்து கேமரா பொருத்தி அதை எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாதான் முடியும்.
அந்த அளவுக்கு முறைகேடுகள் அந்த அளவுக்கு இருக்குங்கிற. நான் வந்து இந்த ஆர்கே நகர் தொகுதியில நீங்க பாத்தீங்கன்னா அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய கார்களை விட வெளியில இருக்கிற கார் தான் அதிகம். அத்துமீறல் என்பது இடைத்தேர்தல்கள் தான் அதிகமா இருக்குன்னு பொதுவா சொல்றீங்களா நீங்க? நான் ஏன்னா இடைத்தேர்தலே தேவையில்லை என்று பாட்டாளி மக்கள் கட்சி போன்றவர்கள் கூறுகிறார்கள். இடைத்தேர்தல் வந்து தேவையா இல்லையா அப்படி கான்ஸ்டிடியூஷன்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனால் என்ன இடைத்தேர்தல்ங்கிறது இங்க என்ன போச்சு, இந்த சோ கால்டு ஃபார்முலாக்கள் சொல்றாங்க பாருங்க, திருமங்கலம் ஃபார்முலா, ஸ்ரீரங்கம் ஃபார்முலா எல்லாம். இந்த ஃபார்முலா எல்லாம் எதுல உருவானது? இடைத்தேர்தல்ல தான் உருவானது. நான் வந்து 52ல இருந்து தொடர்ந்து பல இடைத்தேர்தல்களை பத்தி பார்க்கும்போது பொதுவான தேர்தல் சீரழிவுக்கும் சீர்தருடைய கெடுகளுக்கும் வாக்காளர்களுடைய அந்த மனநிலை கெட்டு போறதுக்கும் இந்த கரப்ஷன் அமங் தீஸ் ஓட்டர்ஸ்ங்கிறதுக்கும் முதல் எக்ஸ்பெரிமெண்ட் எங்க நடக்குதுன்னா இடைத்தேர்தல் தான் நடக்குது. இது வந்து இதோட ரேட்டே உயர்ந்து போச்சு. நான் வந்து வெளிப்படையாக குற்றம் சாட்டுறீங்களா? இந்த கடந்த 40 ஆண்டு காலமா நீங்க சொல்வதை வைத்து பார்க்கும்போது திமுகவும் அண்ணா திமுகவும் தான் ஆட்சியில் இருந்திருக்கு. இந்த இரு கட்சிகளும் இதற்கு காரணம் சொல்றீங்களா? இந்தியா முழுக்களும் நடக்குது சார். நான் என்ன சொல்றேன், தமிழகத்திலையும் நான் சொல்றேன், தமிழகத்துல இவங்க 2 பேரும் ஆட்சியில் இருந்திருக்கிறாங்க, பவரை யூஸ் பண்ணி இதெல்லாம் செய்யறாங்க. இதை வந்து அந்த 2 கட்சியும் விமர்சன பூர்வமாக அவங்க திங்க் பண்ணாங்கன்னா அது வேற விஷயம். அதனால ஒரு கருத்தை சொன்னாங்க, பொது தேர்தலில் இவங்களுக்கு பணம் கொடுத்தால் தெரியும்னு. எப்பவுமே சொல்றேன், பணம் கொடுத்து மட்டும் ஏற்கனவே சொன்னது. 2வது, ஒரு வரலாற்றில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தனியாக நின்று எந்த கூட்டணியும் இல்லாமல் 39 தொகுதிகளில் 37 தொகுதியை அம்மா அவர்கள் வென்றார்கள். இதை பணத்தினால சாதிச்சிருக்க முடியும் நினைக்கிறீங்களா? மக்கள் ஆதரவு இல்லாம 37 தொகுதி பொது தேர்தல் அப்படி கிடையாதுங்க. பணம் வாங்கிட்டு தான் ஓட்டு போடுறாங்கன்னா பொது தேர்தல் மட்டும் போட்டு போறாங்களா? கட்சி மேல அபிமானம் இல்ல, தனியா நிக்கிறோங்க. இந்த பக்கம் பாரதிய ஜனதா கூட்டணி நிக்குது, அந்த பக்கம் திமுக கூட்டணி நிக்குது, தனியாக நிக்கிறோம். எந்த கூட்டணியும் கிடையாது. ஒரு தொகுதி 6 சட்டமன்றம், ஒரு நாடாளுமன்றம், 37 தொகுதி, 43% பார்க்கும்போது இந்திய அளவிலேயே தமிழகத்தில் நடைபெற்ற இடைத்தேர்தல் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டது. திருமங்கலம் ஃபார்முலா இருந்து ஸ்ரீரங்கம்ல இருந்து எல்லாத்தையுமே இடைத்தேர்தல் பெரிய அளவில் பேசப்பட்டது. திருமங்கலம் ஃபார்முலால ஏற்கனவே பல டிபேட்ல நம்ம டிவிலே பேசியிருக்கேன். திருமங்கலம் ஃபார்முலால திமுக மட்டும் தான் ஓட்டு வாங்கினாங்க, பாக்கி எந்த கட்சியும் ஓட்டு வாங்கல. அதுவும் 90% வாக்குகள் பதிவானதா அன்னைக்கு திமுக சொன்னாங்க. 90% வாக்குகள் பதிவாக வாய்ப்பே இல்ல. ஆனா ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தல் நீங்க எப்படி சொல்றீங்க? ஒரு பூத்துல நாங்க பார்த்தோங்க, 160 ஓட்டு தான் அந்த பூத்துல, 240 ஓட்டு கணக்கு காமிச்சாங்க சார். ஸ்ரீரங்கம் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் அவர்கள் வாயால் சொன்னது, சட்டமன்ற தேர்தலை விட அதிக வாக்குகளை நாங்க ஸ்ரீரங்க தேர்தலில் வாங்கி இருக்கோம். நாங்க முறைகேடு செய்திருந்தால், மற்றவர்களை வாக்களிக்க விடாமல் தடுத்திருந்தால், பணத்தை வாரி வழங்கி இருந்தால் திமுக ஓட்டை நாங்க விலைக்கு வாங்கியிருப்போமே. அவங்க 55,000 ஓட்டு எப்படி வாங்கினாங்க? முறைப்படி தேர்தல் நடந்ததா இல்லையா? எல்லா தேர்தலும் முறைப்படி தான் நடைபெறுகிறது. முறைப்படி தேர்தல் நடக்கல, ஆர்கேல முறைப்படி தேர்தல் நடக்கலங்கிறீங்க. ஆர்கே முறைப்படி தேர்தல் முறைப்படி நடக்கிறது, முறைகேடுகள் நடக்கிறது. முறைகேடுகள் நடந்தாலும் நடக்கிறதுங்கிறத நான் ஒத்துக்க தயாரா இல்ல. முறைகேடு செய்திருந்தால் ஸ்ரீரங்கத்தில் அனைத்து வாக்குகளையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வாங்கி இருக்கும். இந்த அளவுக்கு வாக்குகளை திராவிட முன்னேற்ற கழகம் வாங்கி இருக்காது. எங்களுக்கு வர வேண்டிய ஓட்டு எங்களுக்கு வருது. அதுதான் எங்களுடைய ஃபார்முலா. மக்கள் அம்மா பக்கம் இருக்காங்க, மக்கள் விரும்பி அம்மாவுக்கு வாக்களிக்கிற. தனி ஒரு பெண்ணாக இருந்து எத்தனையோ சோதனைகளை தாண்டி கூட்டணி என்பது உங்க ஃபார்முலா இல்லையா? அதுதான் பேரறிஞர் அண்ணா சொல்லலையா, மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்பது. நீங்க யாரோட கூட்டணி வச்சிருக்கீங்க சார்? அவங்க மக்களோட கூட்டணி. நாங்கள் மகேசன் யாரோட கூட்டணி வச்சிருக்காங்க தெரியல. உங்க இடதுசாரி யாரோட கூட்டணி சார்? நாங்க கூட்டணி என்று சொல்வதை விட மக்களிடம் இருக்கக்கூடிய சக்தியை ஒருங்கிணைத்து அதை கிட்டத்தட்ட ஒரு ஒருங்கிணைப்பாளர்களாகத்தான் இருந்து the power to the people. நீங்க கான்ஸ்டிடியூஷன்ல நீங்க பாத்தீங்கன்னாக்க அதிகாரம் என்பது மக்களுக்கு. அந்த மக்களுக்கான அதிகாரத்தை நம்ம செய்யற போது என்ன பண்ணோம்னாக்க மக்களை சிந்திக்கக்கூடியவர்களாக, விழிப்புணர்வு உள்ளவர்களாக எனர்ஜைஸ் பண்ணி அந்த ஒரு குடிமை சமூகம், அதாவது மக்கள் சமூகத்தால் அரசும் அதிகாரமும் கட்டுப்படுத்தப்பட வேண்டும். 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஓட்டு போட்டுட்டு அதுக்கு உட்பட அவன் தண்ணி அடிக்கிறவனா அல்லது வேற மாதிரி போய் இல்லாமல் இருக்க, ஒவ்வொரு கேள்வியிலும் அவன் கேள்வி கேட்கக்கூடிய ஒரு அறிவுபூர்வமான ஒரு மனித பகுதியை, சமூக பகுதியை உருவாக்க வேண்டும். அதுதான் சரியா இருக்கும். இறுதியாக என்னுடைய கேள்வி, இந்த இடைத்தேர்தலை பொறுத்த மட்டில் நீங்கள் எந்த அளவுக்கு வாக்குகள் வாங்குவீங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? வாக்கு வாங்குறத பரவாயில்ல. அவங்களுடைய ஆளுங்கட்சியுடைய இது எல்லா சுயேட்சைகளும் 100 வாக்கு வாங்கக்கூடாதுன்ற கொள்கையை வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அதை விட அதிகமாக வாங்கிட்டால் இவங்க ராஜினாமா பண்ணணும். 100 ஓட்டை விட அதிகமாக வாங்கிட்டால் 100 ஓட்டுல
ஆனால் இதுதான் என்னுடைய முதல் கேள்விக்கு நான் வரேன். விளம்பரம் என்பது இப்ப தற்போது வந்து விட்டது இல்லையா? இது 100 ஓட்டு வாங்குவதற்காக நீங்க எதற்காக இந்த தேர்தல் போட்டியிட வேண்டும்? உங்களுக்காக ஒரு தேர்தல் ஆணையம் அமைக்க வேண்டும். இப்போ சொல்றேன், ஜெயிக்கக்கூடிய நிலைமை இருக்கு. ஆனால் உங்களுடைய அராஜகம் தலைக்கு இருக்குது, தடுக்கல யாரும். அதாவது உங்களுக்கே வந்து ஒரு கருத்து, முதல் கருத்து சொன்னீங்க, ஜெயித்தால் ஆச்சரியம் இல்லைன்னு சொல்றீங்க. இப்போ 100 ஓட்டு வாங்கினா ராஜினாமா செய்யணும்னு சொல்றீங்க. அவங்க சொல்றாங்க, நான் சொல்லல. அவங்க தீர்மானம் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ யார் உங்களுக்கு சொன்னாங்களா? அறிக்கை வெளியிட்டாங்க. அறிக்கையா? 100 வாக்குகள் வாங்கினா ராஜினாமா செய்யணும். பாத்தீங்கல்ல, வாக்கு அப்புறம் சுடுக்கெடுக்கப்படும், கொலை செய்யப்படும் அறிக்கை விட்டுருக்காங்க. போடுமா, காமிடுமா? அது ஒரு தனி விவாதம். சரி, நீங்க இதே மாதிரி ஜெயிப்பீர்கள், உங்கள் நம்பிக்கையை பாராட்டுகிறேன். CR சரஸ்வதிக்கு முன்னால் மகேந்திரன் கேட்டு விடுவோம். மகேந்திரன், உங்களுடைய எதிர்பார்ப்பு எந்த அளவுக்கு இருக்கிறது? நான் வந்து ஒரு கணிசமான வாக்குகளை அந்த தொகுதியில் கட்டாயம் பெறுவேன். டெபாசிட்டை தாண்டியா எப்படி சொல்றீங்க? டெபாசிட் இல்லைங்கிறத பத்தி என்னால சொல்ல முடியாது. ஆனாலும் கூட என்னுடைய கொள்கைகள், நான் முன்வைக்கக்கூடிய லட்சியங்கள், அந்த லட்சிய பிரச்சாரத்தை செய்யற வீடு வீடா, ஒவ்வொரு வீடா போய் என்னுடைய கருத்துக்களை மக்களோடு உரையாடல் நடத்துகிறேன். நான் இப்ப நடத்துற போது, நான் இந்த தேர்தலில் நிக்கிற போது வந்து நானும் எங்களுடைய கூட்டணி முடிவு செய்தது என்னன்னாக்க, அரசியலில் காழ்ப்புணர்வு காட்டக்கூடாது, தனி மனித தாக்குதல் கூடாது. ஏன்னா இதுக்கு வந்து தனி மனித தாக்குதலை தவிர தமிழகத்தில் வேற எதுவும் கிடையாது, அது கிடையாது. அதே போல அந்த தொகுதி மக்கள் அவர்களுடைய பிரச்சனையை உணர வைத்து, அவர்களை சிந்திக்க வைத்து மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கின்றேன். அது இந்த 2.5 லட்சம் வாக்காளர்கள், ஒரு 20,000 வாக்காளர்கள் மனம் திருந்தினால் கூட உங்களுக்கு பெரும் எண்ணிக்கையில வர்ற போது அவர்கள் நாளைய சமூகத்தை மாற்றி காட்டக்கூடிய உன்னத சக்திகளாக அந்த தொகுதியிலிருந்து அவர்கள் புறப்படுவார்கள் என்று நான் நம்புகின்றேன். நிச்சயமாக. சரஸ்வதி, உங்களுடைய கணிப்பு எந்த அளவுக்கு இருக்கிறது? வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும்? எந்த அளவு வாக்குகள் பெறுவீர்கள்? நிச்சயமா ஒரு கின்னஸ் ரெக்கார்டா இருக்கும். நிச்சயமாக ஒரு கின்னஸ் ரெக்கார்டா இருக்கும். வாக்குகளே மற்றவங்க கிடைக்காது. பெண்கள், நாங்கள் என்ன பத்தி மட்டும் தான் நான் சொல்றேன். டோன்ட் புட் யுவர் வேர்ட்ஸ் டு மை மவுத். ஓகே. 2,43,241 வாக்காளர்கள். எனக்கு அதுதான் சரியா சார். எவ்வளவு வாக்கு பதிவாகுது, என்ன ஆகுதுங்கிறதெல்லாம் நாளைக்கு நடக்க போற சமாச்சாரம். ஆனால் அனைத்து வாக்குகளையும் நான் சொல்வது, எங்கள் அம்மா, she will have a Guinness record in this election. நிச்சயமாக பொறுத்திருந்து பார்ப்போம். என்றால் தற்போதே விடை கூற முடியாது. தேர்தல் நடக்கட்டும், முடிவுகள் வந்த பிறகு யார் எந்த அளவுக்கு வாக்குகள் பெறுகிறார் என்று பார்ப்போம். இருந்தாலும் இந்த சிறப்பு அக்னி பரீட்சையில் வந்து பங்கேற்ற உங்கள் மூவரும் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக மிக்க நன்றி. மீண்டும் ஒரு அக்னி பரீட்சையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.